இது எந்த ஊர்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஊர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். பாத்திர கடைக்கு தாங்க போகிறோம். நம்ம ரிலேஷன் ஒருத்தங்க வீடு புண்ணியர்ஜனை வச்சுருக்காங்க. அதுக்காக கிஃப்ட் பண்ணலான்னு தான் வாங்கறதுக்கு போயிருக்கோம். வாங்க அந்த பாத்திர கடைக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பாத்திர கடையே கிடையாதுங்க, பாத்திர கடல்னு தான் சொல்லணும். அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. எதை பார்த்தாலும் எடுக்கணும்னு தோணுதுங்க. இதுக்குள்ளெல்லாம் பொண்ணுங்க போயிட்டு எதுவுமே வாங்காமல் வர்றதுனா மனசை கல்லாக்கிட்டு தான் வரணும். அந்த அளவுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்று பார்த்தாலும், ஒரு குண்டா பார்த்தாலும் இது எடுக்கலாமான்னு தோணும். ஒரு தூக்கு பூசி பார்த்தாலும் ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கே இது எடுக்கலாமான்னு தோணும். பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியாக வச்சுருக்காங்கன்னு. என்ன விலையெல்லாம் பார்த்தா தாங்க கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கும். மற்றபடி அழகழகாக வச்சுருக்காங்க. நம்ம ஆசையை தூண்டுற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே போனால் இங்கே இல்லாத பொருள்னே கிடையாதுங்க. எது கேட்டாலும் கிடைக்கும். சில்வர் குடம், இது வந்து தவளைன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தங்க சால்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பித்தளையும் வச்சுருக்காங்க, சில்வர்லேயும் வச்சுருக்காங்க. நம்ம எது வேணுமோ இங்கே போனால் போதுங்க. இதுக்குன்னே இந்த ஏரியா இருக்குங்க. இங்கே ஒரு 10 கடை 15 கடை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ரெகுலராக வாங்குகிற கடை இது தாங்க. இங்கே வந்துட்டாலே அவ்வளவும் வாங்கிக்கலாம். அதுவும் இன்றைக்கி நான் பார்த்தது ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இன்னும் 2-3 மாடி இருக்குது. எங்களால் அங்கே எல்லாம் ஏறி இறங்க முடியலைங்க. அதனால் இந்த ஒரு ஃப்ளோரில் இருக்கிறது மட்டும்தான் கவர் பண்ணேன். அதையுமே முழுசாக கவர் பண்ண முடியலைங்க. அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஆனால் இது வந்துட்டு ஒவ்வொன்று பீஸ் ரேட் மாதிரி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்று பார்த்துட்டிங்கன்னா கிலோ கணக்கில் வெயிட் போட்டு தராங்க. நம்ம அந்த மாதிரி கிலோ கணக்கில் வெயிட் போட்டு எடுக்கிறது தாங்க பரவாயில்ல, நமக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. இந்த மாதிரி பீஸ் ரேட் அதுலேயே ப்ரைஸ் பில் ஒட்ட வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியும். எது பார்த்தாலும் இதுக்கு இவ்வளோ ரேட்டாக, அது அவ்வளோ ரேட் இருக்கலாம். ஆனால் நமக்கு பார்க்கும்போது அது அப்படி தோணும். இதே நம்ம கிலோ கணக்கில் எடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா பரவாயில்லையே இது இவ்வளோ தான் வருதா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இது எந்த ஏரியான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை கடைசியில் ரிவீல் பண்ணுறேன் இது எந்த ஊர்னு. நீங்கள் இந்த ஊராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு தடவை போய் பாருங்கள். உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், இது கோல்டன் கலரில் அழகழகாக அதில் வரைஞ்ச மாதிரி என்னென்னவோ பண்ணி வச்சுருக்காங்க. நானே ரொம்ப நாள் கழித்து பாத்திர கடைக்கு போயிருக்கேன். எனக்கு ஒவ்வொன்றும் பார்க்க ஆசையாக இருந்துச்சுங்க. ஒன்றும் இல்லை, இந்த சொம்பில் பாருங்கள் அவ்வளோ வெரைட்டிஸ், அவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த சொம்பெல்லாம் நான் வீட்டில் ஏதோ நம்ம ஒரு சொம்பு தான் ஒரு டிசைனில் தான் வச்சுருப்போம். இதில் பார்த்துட்டிங்கன்னா இதை கலசம் மாதிரி வித்தியாசமாங்க. இதில் நான் நிறையா எடுக்க முடியல, அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக இல்லைன்னா பெருசாக அதில் 2 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. பாருங்கள், படியெல்லாம் இந்த சின்ன அரைக்காப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது 60 ரூபாங்க. ஒவ்வொன்றையும் நான் ப்ரைஸோடு தான் கவர் பண்ணணுன்னு நினச்சேங்க. ஆனால் டைம் இல்லை, இது எடுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ப்ரைஸோடு எடுத்துகிட்டு இருந்தால் இன்னும் டைம் ஆயிரும். பாருங்கள், நம்ம பெருவிரல் சைஸுக்கு தான் ஒரு சொம்பேங்க 50 ரூபா 60 ரூபாய்ன்னு சொல்லிட்டு. இதில் எல்லாம் தண்ணி கோரி குடிக்க முடியாதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வேணால் விளையாட கொடுக்கலாம். அந்த மாதிரி குட்டியாக குழந்தைங்களுக்கு சில்வரில் புட்டி எல்லாமே நிறையா இது வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் விலை ஜாஸ்தியாகவும் இருக்குது, ஒவ்வொன்றும் விலை பரவாயில்லாமையும் இருக்குது. தண்ணி ஊற்றி வைக்கிற ஜக்கு, சில்வர் வாட்ரு பாட்டிலு. இங்கே மெயினாக கல்யாணத்துக்கு சீர் வாங்குறவங்கெல்லாம் மேக்ஸிமம் இங்கே வந்து தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா எல்லா பொருளும் ஒரே இடத்துலையும் கிடைக்கும், கொஞ்சம் விலை கம்மியாகவும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் இதில் தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குண்டா வாங்கி ப்ரெசன்ட் பண்ணலான்னு தான் நினச்சிருந்தேங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு புண்ணியர்ஜனை வீட்டுக்கு போகிறோன்னா அவங்களுக்கு போய் நம்ம காசாக பணமாக அதை செஞ்சுட்டு வர்றதை விட இந்த மாதிரி ஒரு பொருளாக எடுத்து வச்சு செஞ்சோன்னா அது அவங்களுக்கே ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும் இல்லைங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்து கொடுத்துறது தான் எனக்கு இது தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம 500 1000ன்னு வச்சுட்டு வந்தாலும் அது பணமாக இருக்கும்போது பெருசாக தோணாது.
அதே அந்த 500 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ பொருளாக இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டோம்னா அதுவே அவங்க ஒவ்வொரு தடவை அந்த பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணும்போதும் நம்ம ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் எனக்கு பிடிச்சது இதுதான். உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்கள். மொய் வைக்கிறதா இல்லை இந்த மாதிரி பாத்திரமாக எடுத்து கொடுக்குறதான்னு சொல்லுங்கள். பாருங்கள், உண்டியிலெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து காஃபி போட்டு வைக்கிற டப்பாவாமாங்க. அதுவும் வெளியே வந்துட்டு பிளாஸ்டிக்குன்னு நினைக்கிறேங்க. பிளாஸ்டிக்கா வுட்டா ஏதோ இந்த மரம் இது மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு சரியாக சொல்ல தெரியல. உள்ளுக்குள்ளே பாருங்கள் பளபளன்னு சில்வர் தான். மேலே அதுக்கு ஒரு டிசைன் காஃபி பவுட்ரு போட்டு வைக்கிறதுக்குன்னு சந்தன கிண்ணம், குங்கும கிண்ணம். பாருங்கள் அந்த கோல்டன் கலரில் தெரியறதெல்லாம் ஊதுபத்தி ஸ்டாண்டு. அப்படியே முன்னாடி அந்த சூடம் வச்சு தீபாராதனை காட்டுற மாதிரி. இது பாருங்கள், குட்டி சைஸ் முக்காளி. நீங்கள் இந்த மாதிரி முக்காளி பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது வந்து 185 ரூபாங்க. இந்த குட்டி சைஸு பாருங்கள், என் உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்கும் போல் இருக்குது. ஆனால் பார்க்க ஆசையாக இருக்குங்க. எல்லாத்துலேயுமே குட்டி குட்டி மினியேச்சர் சைஸ் மாதிரி அழகழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்று பார்த்தாலும் ஆசைப்படுற மாதிரி. இது பாருங்கள், சில்வரில் பல்லாங்குழி. நான் வந்துட்டு சின்ன பிள்ளையிலலாம் மரக்கட்டையில் தான் அந்த மாதிரி பல்லாங்குழி பார்த்துருக்கேன். அப்படி தான் விளையாடியிருக்கேன். இது சில்வரில் இப்போ வந்திருக்கு. பாருங்கள், அதில் குழியெல்லாம் ரொம்ப சின்ன குழி தாங்க. முதல்ல அந்த மரக்கட்டை பல்லாங்குழியில் 12 புளியங்கொட்டை போட்டு விளையாடுவோம். இதில் 6 போட்டாலே நிறைஞ்சிரும் போலங்க, அந்தளவுக்கு சின்ன குழி. இது 260 ரூபா வருதுங்க. அப்புறம் ஹோட்டலில் வைக்கிற அந்த சட்னி சாம்பார், அந்த தூக்குவாளி எல்லாமே குட்டி சைஸுங்க. நம்ம உள்ளே போயிட்டா காசு மட்டும் கொண்டு போயிட்டா போதுங்க, மனசார வாங்கிட்டு வந்துக்கலாம். ஆனால் சின்ன பொருளாக இருக்கும், பார்க்குறக்கே விலை ஜாஸ்தியாக போட்டிருக்காங்கன்னா அந்தளவுக்கு அது வெயிட்டாக நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. எல்லாமே தரமாக இருக்குது. பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி தான் சம்படம்லாம் நல்லா டிசைன் போட்டதா அழகாக பளபளன்னு. செல்ஃப் ஃபுல்லாக சம்படங்க மட்டும்தான் வச்சுருக்கணும், வேறு கண்ணாடி டப்பாவோ பிளாஸ்டிக் டப்பாவோ இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். பார்க்கலாங்க, அதையும் ஒரு நாள் அப்படி ஃபுல்லாக வாங்கி வைப்போம், நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால். பாருங்கள், இந்த காஃபி மேக்கராக ஏதோ சொல்லுவாங்க, ஃபில்ட்ரு காஃபி போடுறதுன்னு நினைக்கிறேன். இது என்னால் கடையை ஃபுல்லாக எடுக்கவே முடியலைங்க. நானும் ஃபுல்லாக பாருங்கள் இப்படி காட்டிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதே இந்த ஒரே ஒரு கீழ் இருக்கிறது மட்டும்தாங்க பார்க்குறோம். அவ்வளோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். எங்கே நின்றுமே என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலைங்க. இது ஃபுல்லாக இட்லி பாத்திரம் ஈயத்துலேயும் வச்சுருக்காங்க, சில்வர்லேயும் வச்சுருக்காங்க. நான் இந்த சில்வரில் இருக்கிறது தான் பாருங்கள் போயிட்டு திரும்பி வந்து அதை பார்த்துருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு, சில்வரில் வாங்கலாமான்னு. விலை 1400 ரூபா போட்டிருந்தாங்க. சரி உள்ளே எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா என்னால் அதுக்கு மேலே ஓப்பன் பண்ண முடியல. அந்த தட்டை எடுத்து பார்த்தேன், அந்த தட்டை எடுக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருந்தது. அதனால் அதை அப்படியே மூடி வச்சுட்டு கிளம்பிட்டேன். அப்படியே ஒவ்வொன்றையும் பார்க்க அப்படியே கடையிலேயே நின்றுக்கலாமான்னு இருக்குங்க. போனது என்னவோ ஒரு குண்டா வாங்கதாங்க. ஆனால் அங்கே இருந்த நேரம்னு பார்த்துட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குங்க. அதை விட்டு வெளியே வரவே மனசு இல்லை. அந்த சில்வரில் செலவு டப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அது செலவு டப்பான்னு தான் சொல்லுவாங்க. அது பாருங்கள் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. பித்தளையில் அண்டா இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வருங்க, நல்லா வெயிட் இருக்கும். அப்புறம் சாமி சிலைங்க கூட வச்சுருந்தாங்க. இதை என்னால் ஃபுல்லாக கிளியராக எடுக்க முடியலங்க, எல்லா விதமான சாமி சிலைங்களும் இருக்குது. ஆனால் இதை எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு அண்ணா வந்துட்டு, அக்கா இதெல்லாம் வீடியோ எடுக்க வேண்டாக்கா அப்படின்ட்டாங்க. சரின்னு அதோட நம்ம வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த ஊர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஊர்க்காரங்களாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியாதவங்களுக்கு நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எந்த ஏரியான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கடைக்கு போய் நீங்களும் வேணுங்கிறத வாங்கிட்டு வாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.